கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி ஈஸியாக டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் வந்து துவரம் பருப்பை கழுவி வச்சுருக்கேன். இது வந்து பூசணிக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் பூசணிக்காய், வேறு எந்த காய்னாலும் போட்டுக்கலாம். பூசணிக்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம். சரி, துவரம் பருப்பை குக்கரில் சேர்த்துக்கிறேன். காய்கறி, தக்காளி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து மிளகாய் பொடி, உங்கள் காரத்துக்கான மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கிறேன். குக்கரை மூடி ஒரு விசில் விடுறேன். ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த சாம்பார் டேஸ்ட் கொடுக்க போகிறது இந்த பொடி தான். இந்த பொடி உங்களுக்கு வேணுனாலும், இந்த பொடியோட ரெசிபி வேணுனாலும் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லிச்செடியை போட்டுக்கிறேன். சாம்பார் இறக்க போகும்போது பெருங்காயத்தூள் போடுங்க, சுவையாக இருக்கும். சாம்பார் தாளிச்சுக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். வத்தல் கருவேப்பிலை கொடுக்குறேன். வத்தல் போட்டு அதுக்கடுத்து கடுகு போட்டு தாளிங்க, சுவையாக இருக்கும். தாளிச்சு கொட்டியாச்சு. சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி.